நெல்லையில் கவின் என்ற இளைஞர் ஆணவ கொலை செய்ததன் தொடர்பாக சுர்ஜித்தின் தாயாருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அளித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சுர்ஜித்தின் தாயார் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் உத்தரவு பிறப்பித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் என்பவர் நெல்லையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது கொலை செய்த சுர்ஜித்தின் தாயாருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நெல்லை கவின் ஆணவ கொலை தொடர்பாக சுர்ஜித்தின் தாயார் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் நெல்லையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கவினை கொலை செய்ததாக பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் முன்னதாக கைது செய்யப்பட்டார். தற்போது சுர்ஜித்தின் தாயாருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தை பற்றி ஆணவ கொலை வழக்குல ஒரு வழக்குன்னு சொல்ல போறோம். நெல்லையில் நடைபெற்ற கவின் கொலை வழக்கு. அதாவது சென்னையில மின்பொறியாளராக பணியாற்றிட்டு வந்த அவர் தன்னோட சக நண்பியும் வகுப்பு தோழியுமான பொண்ணை சுபாஷினி அப்படிங்கிற பொண்ணை விரும்பின ஒரு சூழ்நிலையில அவரோட தம்பி, அதாவது அந்த பொண்ணோட தம்பி சுபாஷினியோட தம்பி ஹர்ஷித் அப்படிங்கிறவரால கடந்த ஒரு 24 தேதி நடு ரோட்டில் வச்சு வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த ஒரு சூழ்நிலையில இது ஆணவ படுகொலை அப்படிங்கறது அடிப்படையில இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அவங்க பெற்றோர் என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ்ல போதிய அளவுக்கு விசாரணை செய்யல, அதனால இந்த வழக்கை வேறு துறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்து அந்த உடலை வாங்க மறுத்து போராட்டம் பண்ணிய சூழ்நிலையில இந்த வழக்கான சிபிசிஐடி பக்கம் ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்ட நிலையில அவரோட தந்தை கைது செய்யப்பட்டாரு. இந்நிலையில கவின் கொலை வழக்கு காரணமா சுபாஷினியோட தாய் கிருஷ்ணகுமாரி தற்போது கிருஷ்ணகிரி அந்த சிபிசிஐடி வர சொல்லி சம்மன் அனுப்பி இருக்குது. ஏற்கனவே கடந்த 4 தினங்களுக்கு முன்பு சிபிசிஐடி தரப்புல சுபாஷினியை நேரில் அதன் அடிப்படையில் விசாரணை நடந்தது. விசாரணை நடந்தப்போ என்ன காரணத்துக்காக அவர் வந்தாரு, என்ன ஏதுங்கிற மாதிரி வரிசையா அந்த சுபாஷ் உறவினர் வீட்டில் வச்சு அந்த என்கொயரியானது தொடர்ந்தது. இந்நிலையில தற்போது அவரது தாயாருக்கு, சுபாஷினியோட தாயாருக்கு வரக்கூடிய 15ஆம் தேதிக்குள்ள நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே இவரது தந்தை கைது செய்யப்பட்டு சண்முகசுந்தரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில தற்போது கிருஷ்ணகுமாரிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இருவருமே காவல் உதவி ஆய்வாளர்களாக பணிபுரிந்து வராங்க. அவங்க அப்பா மணிமுத்தார் பட்டாலியன்ல துணை ஆய்வாளராகவும், அவங்க அம்மா ராஜபாளையத்துல துணை ஆய்வாளரும் பணியாற்றிட்டு வந்த ஒரு சூழ்நிலையில தற்போது கிருஷ்ணகுமாரிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குது. வரும் 15ஆம் தேதிக்குள்ள நேரில் ஆஜராகி இது குறித்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி வட்டாரத்துல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் விசாரணையானது இன்னும் தற்போது மேலும் சூடு பிடித்து அதன் அடிப்படையில வேகமா போயிட்டு இருக்குது. முடிவுல உண்மையாகவே இது ஆணவ கொலை சம்பந்தமா நடந்ததுதானா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஆரம்பத்தில இருந்தே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு கையில அந்த டிபார்ட்மெண்ட் கையில இந்த வழக்கு இருக்கிற வரைக்கும் சுபாஷினி தரப்புல எந்த விதமான ஒரு வீடியோவும் வெளியிடப்படல. ஆனா வழக்கு காலையில 10 மணி அளவுல சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு தெரிவித்த உடனே 1 மணிக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல. என்னன்னா, என் தம்பி அவனா விருப்பப்பட்டு செஞ்சுட்டான், இதுல எங்க அம்மா அப்பாக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு வீடியோ வெளியிட்ட ஒரு சூழ்நிலையில இது கடும் சலசலப்பை ஏற்படுத்து. அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டம் ஏற்கனவே அந்த கவினோட தந்தையார் கவினோட குடும்பத்துல ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாளையங்கோட்டையில தன்னை மிரட்டுறாங்க, அதே மாதிரி போலீசார் தரப்புல போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன் வச்ச நிலையில சிபிசிஐடி அந்த கேஸை எடுத்தது. கேஸை எடுத்து 2 மணி நேரத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த வழக்கை மேலும் சந்தேகத்தை எழுப்பிச்சு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா, அதற்கு மறுநாள், அதாவது சிபிசிஐடி வழக்கு விசாரணைக்கு எடுத்த அன்று வீடியோ எடுத்து மறுநாள் சுபாஷினியை நேரில் ஆஜராக சொல்லி, அதாவது அவங்களுக்கு என்னைக்கு விருப்பம் இருக்கோ அன்னைக்கு நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்நிலையில இன்று அவங்களோட தாயாருக்கு அவங்க சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க. வரும் 15ஆம் தேதிக்குள்ள நேரில் ஆஜராகி இந்த வழக்கு குறித்து, அதாவது இந்த சம்பவம் நேரில் இது குறித்து ஆஜராகி அதன் அடிப்படையில் விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி தற்போது அந்த சம்மனானது அனுப்பப்பட்டது. ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.